டியூட்டி ஆன் பண்ணிக்கோ. மாட்னா பாலாஜி பத்தியா? அதுக்கப்புறம் எம்எல்ஏ இருக்காரா? உள்ள இருக்காரு. அப்புறம் நம்ம 2 பேரும் போலாம். நீயும் என்ன விஷயம்? என்ன வேணும்? என்கிட்ட ஏதாவது இன்டர்வியூ எடுக்க வந்தீங்களா? இல்ல சார். அப்புறம் வேற ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன் கேட்கறதுக்காக வந்தீங்களா? அதெல்லாம் இல்ல சார். காசு பணம் ஏதாச்சும் வேணுமா? இல்ல சார், அதை விட ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கோம். அது என்ன அது முக்கியமான விஷயம்? சார் நாங்க கிறிஸ்துவ மதத்துக்கு மாறணும். என்னது? கிறிஸ்துவத்துக்கு வர போறீங்களா? கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். இன்னையில இருந்து உங்களுக்கு எந்த சங்கடமும் வராது. ஒரு முக்கியமான விஷயமா, சொல்லுங்க சார். இனி உங்க அப்பனை எவனும் இந்த ஊர்ல வந்தேரின்னு சொல்லவே மாட்டான். அப்படியா? இப்ப இந்துவா இருந்தாதான் வந்தேரி. நீங்க அப்படியே கொஞ்சம் பாஸ்டர் கிட்ட சொன்னீங்கன்னா. அதனால என்னம்மா, உடனே சொல்லிடுறேன். எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் இது. நீங்க 2 பேருமே மதம் மாறுறீங்கன்னா அது பெரிய விஷயம் இல்ல. நான் இப்பே பாஸ்டர்ட்ட சொல்லிடுறேன். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர், அப்புறம் நம்ம குழந்தைங்க 2 பேரு மதம் மாறணும்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப சர்ச்சில் இருக்கீங்களா? அனுப்பி வைக்கட்டுமா? சர்ச்சில் தான் இருக்கிறேன், உடனே வர சொல்லுங்க. சரி, அவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சிடறேன். அவங்க வேற யாரும் இல்ல, வாஞ்சிநாதன் ஹோட்டல் வச்சிருக்காருல்ல, அவரோட பொண்ணு அவரோட தங்கச்சி பையனும் தான். அப்படியா? வர சொல்லுங்க. இப்ப அவங்களை அனுப்பி வச்சிடறேன். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. என் கல்யாணத்தோடய நான் மதம் மாறிட்டேன். என் பேரு அகஸ்டின். அது சர்ச்சில மட்டும்தான். வெளியில ஊருக்குள்ள முருகன் சொல்றேன். இந்த முட்டா ஜனங்க நம்பிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு திடீர்னு என் பேரு எழில் மலைங்கிறேன். அதையும் இந்த முட்டா ஜனங்க நம்புது. சிந்திக்கிற திறனற்ற கூட்டமா இந்த கூட்டம். இப்ப நான் எலெக்ஷன்ல எப்படி நிக்கிறேன்? முருகன், எஸ்சி, ஹிந்து அப்படிதான் எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு வந்திருக்கேன். என்ன போலயே நீங்களும் மதம் மாறிக்கங்க. இந்து பேரோடய வாழுங்க. பலன்களெல்லாம் அனுபவிச்சுக்குங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் ஜெசிந்தா, பிள்ளைங்களை கூப்பிட்டு ஒரு நிமிஷம் வந்துட்டு போ. இது என் மனைவி ஜெசிந்தா. வணக்கம். வணக்கம். அது என் பொண்ணு ஜெனிஃபர், 9ஆம் கிளாஸ் படிக்கிறா. ஹாய். ஹாய். இவர் 6ஆம் கிளாஸ் படிக்கிறாரு. இவர் பேர் செபஸ்டின் சைமன். இவர் பேரு பாரதி, அந்த பொண்ணு பேரு ஹிந்து. இவங்க 2 பேரும் நம்ம மதத்துக்கு வர போறாங்க. சரி, நீங்க போங்க. இவங்க 2 பேரும் கிறிஸ்துவ ஸ்கூல்ல படிக்கிறாங்கம்மா. அங்க கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு சீட்டு கிடைக்கிறது பெரிய விஷயம். உங்க ஏரியாவில ஏதாச்சும் பிள்ளைங்க இருந்தா சொல்லுமா, நான் சேர்த்து விட்டுறேன். டேய், யாராங்க? டிரைவரை வர சொல்லு. நான் டிரைவரை அனுப்புறேன். நீங்க கார்ல போய் சர்ச்சில் இறங்கிக்கங்க, சரியா? சார், நாங்க 2 வீலர்ல தான் வந்தோம், நாங்களே போய்க்கிறோம். அப்படியா? சர்ச்சில் பாஸ்டர் காத்துக்கிட்டு இருக்காரு. உடனே சீக்கிரம் போங்க, அவர் எல்லாத்தையும் பாத்துப்பாரு. இனிமே உங்களுக்கு எல்லாம் நல்லதா தான் நடக்கும். இனிமே உங்களுக்கு எப்ப எது வேணும்னாலும் என்ன கேளுங்க, சரியா? நான் பாத்துக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்மா. வாங்க வாங்க. அல்லேலூயா. வணக்கம் சார். பிரைஸ் தி லார்ட். ஐ அம் பிரதர் சாண்ட்ரூ. இப்பதான் எம்எல்ஏ போன் பண்ணாரு. நீங்க வந்துட்டீங்களான்னு கேட்டாரு. நீங்க வாஞ்சிநாதன் பொண்ணு தானே? ஆமா, நான் உங்களை பார்த்திருக்கேன், ஆனா பேசினது இல்ல. புதிதாக குடிலுக்குள் நுழைந்த இந்த அன்பானவர்களை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு அமைதியும் சமாதானமும் உண்டாகட்டும். அல்லேலூயா. எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு, அதை உங்ககிட்ட கேட்கலாமா? தாராளமாக கேளுங்கள். என்ன உதவி தேவைப்பட்டாலும் கேளுங்கள். பண உதவியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தாராளமாக கேளுங்கள். நாங்க கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டா கிறிஸ்தவங்கன்றதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் எல்லாம் தரமாட்டோம். என்னைக்கு நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களோ அன்னையில இருந்தே நீங்க கிறிஸ்தவங்க தான். அதான் நாங்க பதிவேட்டுல எழுதி வச்சிருக்கோம். ஐடி கார்டு, சர்டிபிகேட் இதெல்லாம் கொடுக்கற பழக்கம் எங்களுக்கு இல்லவே இல்ல. அப்போ அந்த பதிவேட்டை நாங்க பார்க்க முடியுமா? தாராளமாக பார்க்கலாம். எட்வேன்,
ஐயா. நம்ம பதிவேட்டை இவங்களுக்கு காமி. சரிங்க ஐயா. ராமச்சந்திரன் அலைஸ் அலெக்ஸ் ஃபேமிலி. சரி, செல்லப்பா அலைஸ் ஸ்டீஃபன் ஃபேமிலி. ஓகே. முருகன் அலைஸ் அகஸ்டின். ஏல இங்க பாரு, இதுதான் எம்எல்ஏவோட குடும்ப விவரம். இங்க பாரு, ஞானஸ்தான டேட்டு 2/2/2010. கல்யாணமும் அதே மாசம். அச்சாலி இதை போட்டோ எடுத்துக்கலாமா? எடுத்துடு, சீக்கிரம் எடு. சரி வா வா போ. சரி சரி. சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், எங்க ஊர்ல கிறிஸ்துவ மதத்துக்கு மதம் மாறின நிறைய பேர் இந்து ஆதி திராவிடர்னு பொய்யான சான்றிதழ் வச்சிருக்காவ. அதுல பல பேத்துக்கு பொய்யான சர்டிபிகேட் கொடுத்ததே நீங்க தான். இப்படி இந்துவா இல்லாதவங்களுக்கு போலியா இந்து ஆதி திராவிடன்னு சர்டிபிகேட் கொடுக்கறது சட்டப்படி தப்பு இல்லையா சார்? நீங்க எந்த ஊரு? காமாட்சிபுரம் சார். ஓ, காமாட்சிபுரமா? நானும் தலித்துதாம்மா. நம்மெல்லாம் உயர்ந்த ஜாதிக்காரங்களால புறக்கணிக்கப்பட்டவங்க. இந்து கோயிலுக்குள்ள நம்மெல்லாம் போய் பூஜை வைக்க முடியுதா? அவள் மட்டும்தான் கருவறைக்குள்ள போக முடியுது. ஓஹோ, கிறிஸ்தவ மதத்துக்கு போனவங்களாம் போப்பாண்டவர் ஆயிட்டாங்களோ? இங்கேயாவது பெண்கள் கோயிலுக்குள்ள போய் சாமி பக்கத்துல நின்னு சாமியாவது கும்பிட முடியும். ஆனா ஆண்கள் தொழுகிற மசூதிக்குள்ள பெண்களை உள்ளேயே விடுறது இல்லையே. சார், உங்கள்ட்ட ஒண்ணு நான் கேட்கவா? தாராளமா கேளுமோ. இந்து மதத்துல சாதி ஏற்றத்தாழ்வு இருக்கு, அதனாலதான் இவையெல்லாம் கிறிஸ்துவ மதத்துக்கும் முஸ்லிம் மதத்துக்கும் மதம் மாறினாவன்னு நீங்க சொல்றீங்க, அப்படித்தானே? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? 100% உண்மைதானே. கிறிஸ்துவ மதத்துல ஜாதி பாகுபாடு இருக்கா இல்லையா? அங்க ஜாதி பாகுபாடே கிடையாதம்மா. அப்படி ஜாதி பாகுபாடு இருந்தா எதுக்காக நம்ம ஆளுவெல்லாம் அங்க போய் மதம் மாறிக்கிட்டு இருக்காவ? சாலிவேஷன் ஆர்மி சர்ச்சையே தீண்டத்தகாத சர்ச்சா தானே வச்சிருக்காவ. கிறிஸ்தவர்களா மதம் மாறின எஸ்சிகள் மட்டும் தான் அங்க போறாவ. உயர் ஜாதியை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் ஏன் அங்க போறது இல்ல? மதம் மாறி போன எஸ்சிகளுக்கு உயர் ஜாதி கிறிஸ்தவங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்ததா எங்கயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? அது அவ்வளவு ஏன், உங்களுக்கே கன்னியாகுமரி மாவட்டம் தானே, அங்க ராஜா ஊர் பக்கத்திலே ராமநாதன் புதூர் இருக்குல்ல? ஆமா, அது எனக்கு நல்லா தெரியுமே. அந்த 2 ஊர்லயும் 100% ஆர்சி கிறிஸ்தவங்க தானே? ஆமா, நான் மருங்கூர் வில்லேஜ்ல கூட வேலை பார்த்திருக்கேன். அந்த 2 ஊர்லயும் வடக்கூர் தெக்கூர்னு இருக்குல்ல? வடக்கூர் முழுக்க மதம் மாறின வெள்ளாளர்கள், தெக்கூர் முழுக்க மதம் மாறின நாடார்கள். அது வடக்கூருக்கு தனி சர்ச்சு, தெக்கூருக்கு தனி சர்ச்சு. வடக்கூருக்கு தனி கலர தோட்டம், தெக்கூருக்கு தனி கலர தோட்டம். அது இந்து மதத்திலயாவது நாடாருங்கிறது ஒரு ஜாதி தான். ஆனா கிறிஸ்துவ மதத்துல எல்எம்எஸ் நாடார், சிஎஸ்ஐ நாடார், ஆர்சி நாடார், பெந்தகோஸ்தே நாடார்னு இப்படி லிஸ்ட் பெருசால போய்கிட்டு இருக்கு. பெந்தகோஸ்தே கிறிஸ்தவங்க ஆர்சி கிறிஸ்தவங்களுக்கு பொண்ணு கட்டி கொடுக்கறது இல்ல. ஆர்சி கிறிஸ்தவங்க சிஎஸ்ஐ கிறிஸ்தவங்களுக்கு பொண்ணு கட்டி கொடுக்கறது இல்ல. அது பாதிரியார் எஸ்சியில இருந்து மதம் மாறி போனவரா இருந்தா அவரை வச்சு உயர்ஜாதி கிறிஸ்தவங்க திருமணத்தை நடத்த அனுமதிக்கிறது இல்லையே. இன்னும் இது பல இடங்கள்ல நடக்குதா இல்லையா சார்? கிறிஸ்தவ மதத்துல சாதி இல்லைன்னு சொன்னீங்களே சார், இதுக்கு என்ன சொல்றீங்க? இந்து மதத்துலதான் ஜாதி இருக்கு, ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொல்லுதிய. ஆமா, ஒரு நாய் உன் கோப்பையை தொட்டால் அதை எடுத்து சுத்தம் செய்து வை. அதே வேளையில் ஒரு கதேம் உன் கோப்பையை தொட்டால் அந்த கோப்பையை எடுத்து உடைத்து போடு. இது ஏமன் நாட்டு பழமொழி சார். கதேம்னு சொல்லப்படுறவங்க அந்த நாட்டோட துப்புரவு தொழிலாளர்கள். அரேபிய நாடுகள்ல இவங்க தீண்டத்தகாதவங்க. கேக்காட்ட பார்த்தாலே தீட்டு, குழந்தைங்களுக்கெல்லாம் நோய் வந்துருமா. இது ஐரோப்பிய நாட்டோட நம்பிக்கை. கேக்காட்டுன்னு சொல்லப்படுறவங்க அந்த நாட்டுல சவப்பட்டி செய்யறவங்க. ஐரோப்பிய நாடுகள்ல இவங்க தீண்டத்தகாதவங்க. பரவாயில்லையம்மா, இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிய. ஆண்கள் தொழுகை நடத்தும் போது கருத்த நாய், கழுதை, இவ்வளவு ஏன் சார் பெண்களை பார்த்தா கூட தொழுகை முறிஞ்சிருமா? சார், இதுல வேடிக்கை என்னன்னா இந்த 2 கோஷ்டிகளும் தான் நம்மள 1000 ஆண்டுகளா அடக்கி அடிமைப்படுத்தி ஆண்டுட்டு இருந்தாவ. இப்ப புரியுதா சார் தீண்டாம எங்க இருந்து வந்ததுன்னு? சரி, அதை விடுமோ. 1-2 கிறிஸ்தவர்களுக்கு இந்து ஆதி திராவிடர்னு நானும் சர்டிபிகேட் கொடுக்கத்தாம செஞ்சிருக்கேன். அவங்களும் நம்ம ரத்த சொந்தம் தானம்மா. ஆத்துல போற தண்ணி கொஞ்சம் அள்ளி குடிச்சா குறைஞ்சா போயிட போகுது சொல்லு. சார்,
உங்க மனைவி உங்களுக்காக வீட்லயே சாப்பாடு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருக்காவ. இதுவே அந்த சாப்பாடை நான் திருடிட்டு போய் சாப்பிட்டா நீங்க என்ன சும்மா விடுவீங்களா? நான் என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? அப்ப நாங்கெல்லாம் பைத்தியக்காரங்களா சார்? இப்ப எங்க வயிறு எரியுது, அதுக்கு என்ன பண்ண போறிய? சரி, அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சார், நாங்க 2 பேரும் இப்ப கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்க வேண்டியவங்க சார். நீங்க ஃபேக் சர்டிபிகேட் கொடுத்ததாலதான் எங்க ஊரை சேர்ந்த 2 பேர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காவ. டாக்டருக்கு படிக்க வேண்டிய நாங்க இங்க இருந்து போராடிட்டு இருக்கோம் சார். நான் ஒரு சின்ன மீட்டிங்ல இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். போய். என்னடா எலி அம்மனமா ஓடுதேன்னு பார்த்தேன். இப்பதானே தெரியுது. நான் மட்டும் இல்லம்மா, ஆரையும் அப்படித்தான், தாசில்தாரும் அப்படித்தான். ஏன் உங்க தொகுதி எம்எல்ஏ முருகன் இருக்காரு, அவரே கிறிஸ்தவர் தான். அவருக்கு இந்து ஆதி திராவிடர்னு சர்டிபிகேட்டை கொடுத்து இந்த தனி தொகுதி காமாட்சிபுரத்துல ஜெயிக்க வச்சதே நாங்க தான். அது தெரியுமா உனக்கு? அட பாவிகளா. ஒன்னும் பண்ண முடியாது. நீ மட்டும் இல்ல, உன் முப்பாட்டை மண்ணுக்குள்ள இருந்து உயிர் தெழுந்து வந்தா கூட எங்களை ஒரு மயிரும் முடுங்க முடியாது. நடக்கிறது எங்க ஆட்சி. பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.